ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நேற்று போட்ட வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன், சரியா? அந்த வீடியோக்கான லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் இந்த சென்டென்ஸ்க்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், சரியா? இந்த சென்டென்ஸ் வாசிக்கிறீங்க இல்லையா, அதில் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், சரியா? வீடியோக்குள்ளே போகலாமா? மற்றொருவர் பந்தை எடுத்துக்கொண்டு எனக்கு 2 மார்பிள் நிறைய நகைகள் வேண்டும் என்று உரத்த குரலில் கூறினார். அதாவது இந்த கிறிஸ்டல் பால் இருக்குது இல்லையா, அதை இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு 2 மார்பிள், அதாவது என்னென்னா 2 பெட்டி நிறைய நகைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரத்த குரலில் ரொம்ப லவுடாக சொல்கிறாராம், சத்தம் போட்டு சொல்கிறாராம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? another took the ball, அதாவது இன்னொருத்தர், anotherனா இன்னொருத்தர், மற்றொருவர், took the ball, அந்த பாலை எடுத்து and said loudly, ஒரு விஷயம் சொல்கிறாராம், ரொம்ப சத்தம் போட்டு சொல்கிறாராம். என்ன அப்படின்னா, ஐ வாண்ட், எனக்கு 2 செஸ்ட் ஃபுல் ஆஃப் ஜுவல்லரி, 2 பெட்டிகள் நிறைய ஜுவல்லரி நகைகள் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாராம். செஸ்ட்டுக்கே 2 மீனிங் இருக்குது, சரியா? ஒன்று நம்மளுடைய பாடி பார்ட்ஸில் ஒரு உறுப்பு இல்லையா, இன்னொரு செஸ்ட்டுக்கு மீனிங் என்னென்னா ஒரு பெட்டி, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெட்டியை தான் செஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஓகே, அடுத்த சென்டென்ஸு. அவர்களில் சிலர் தங்களுடைய பழைய வீடுக்கு பதிலாக தூய தங்கத்தால் செய்யப்பட்ட பிரம்மாண்டமான கதவுடன் தங்களுடைய சொந்த அரண்மனை வேண்டும் என்று விரும்பினர். அதாவது என்னென்னா, அவங்களில் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுடைய பழைய வீட்டுக்கு பதிலாக தூய தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கதவு இருக்கக்கூடிய ஒரு சொந்த அரண்மனை தங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சம் ஆஃப் தம் விஷ், சில பேர் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, தட் தே would have their own palace, எங்களுக்கு ஓன் பேலஸ் வேணும், ஓனான அரண்மனை வேணும், தங்களுக்கு சொந்தமான ஒரு அரண்மனை வேண்டும், வித் அ கிராண்ட் டோர், பிரம்மாண்டமான கதவுகளோட எங்களுக்கு சொந்தமான ஒரு அரண்மனை வேணும். அந்த அரண்மனை மேட் ஃப்ரம் பியூர் கோல்டு, தூய தங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கணும். எதற்கு பதிலாக? இன்ஸ்டீட் ஆஃப் அப்படின்னா பதிலாக, எதற்கு பதிலாக? இன்ஸ்டீட் ஆஃப் தயர் ஓல்டு ஹவுசஸ், தங்களுடைய பழைய வீட்டுக்கு பதிலாக தங்களுக்கு ஒரு சொந்தமான பேலஸ் வேணும், அதுவும் பிரம்மாண்டமான, கிராண்ட் டோர் அப்படின்னா பிரம்மாண்டமான கதவுகளோட, அதுவும் தூய தங்கத்தால் ஆன ஒரு பேலஸ் வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க சில பேர். இது அடுத்த சென்டென்ஸு. இன்னும் சில பேர் நகைகள் நிரம்பிய பைகளுக்கு ஆசைப்பட்டனர். பை ஃபுல்லாக நகைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் ஆசைப்படுறாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சம் அதர்ஸ் wished ஃபார் பேக்ஸ் ஃபுல் ஆஃப் ஜுவல்லரி. இன்னும் சில பேர் என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா, பேக் ஃபுல் ஆஃப் ஜுவல்லரி, பேக் ஃபுல்லாக எனக்கு நகைகள் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சென்டென்ஸு. அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டன, ஆனாலும் கிராமத்தின் குடிமக்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இல்லை. அவர்களோட எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டுச்சு, ஆனாலும் கிராமத்தில் உள்ள அந்த குடிமக்கள் யாருமே சந்தோஷமாகவே இல்லையா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லாது? ஆல் தயர் விஷஸ் வேர் ஃபுல்ஃபில்டு, எல்லாருடைய விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டது, வேர் ஃபுல்ஃபில்டு நிறைவேற்றப்பட்டது, பட் ஆனாலும் ஸ்டில், இப்போ வரையும் த சிட்டிசன்ஸ் ஆஃப் த வில்லேஜ், அந்த கிராமத்தில் உள்ள குடிமக்கள் வேர் நாட் ஹாப்பி, அவங்க சந்தோஷமாகவே இல்லை
அடுத்த சென்டென்ஸு, அரண்மனை உள்ளவனிடம் தங்கமில்லை என்றும் பொன் வைத்திருப்பவனுக்கு அரண்மனை இல்லை என்றும் பொறாமை கொண்டனர். அதாவது என்னென்னா, ஒரு சில பேர்கிட்ட அரண்மனை இருக்குது ஆனால் தங்கம் இல்லை, ஒரு சில பேர்கிட்ட தங்கம் இருக்குது ஆனால் அரண்மனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமப்படுறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? they were jealous. ஜெல்லஸ்னால் பொறாமப்படுறாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா, the person that had a palace, சில பேர்கிட்ட பேலஸ் இருக்குது பட் had no gold, அவங்கக்கிட்ட தங்கம் இல்லை. அண்ட் the person that had the gold, இன்னும் சில பேர்கிட்ட கோல்டு இருக்குது ஆனால் had no palace, அவங்கக்கிட்ட அரண்மனை இல்லை. சரியா? பேலஸ்னால் ஒன்றும் இல்லை, அரண்மனை. அடுத்த சென்டென்ஸு, இதனால் கிராம மக்கள் கோபமடைந்து பேசுவதையே நிறுத்திட்டாங்களாம். ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறதையே நிறுத்திக்கிட்டாங்களாம். ஓகேவா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃபார் திஸ் ரீசன், இந்த காரணங்கள்னால த சிட்டிசன் ஆஃப் த வில்லேஜ், அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் வேர் ஹங்க்ரி, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோவப்படுறாங்க வித் ஈச் அதர் அண்ட் ஸ்டாப்டு ஸ்பீக்கிங் டு ஈச் அதர், ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறதையே நிறுத்திட்டாங்களாம். அடுத்த சென்டென்ஸு, கிராமத்தில் குழந்தைகள் விளையாடிய தோட்டங்கள் இப்போது இல்லை. கிராமத்தில் குழந்தைகள் எல்லாரும் தோட்டத்தில் தானே விளையாண்டுட்டு இருந்ததா சொன்னோம் இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில். ஆனால் இப்போது குழந்தைங்கள் விளையாடக்கூடிய அந்த தோட்டங்களே சுத்தமாக இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த கார்டன்ஸ் இன் த வில்லேஜ், அதாவது வில்லேஜில் உள்ள தோட்டங்கள் வேர் சில்ட்ரன் யூஸ்டு டு ப்ளே, தோட்டங்கள்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, சில்ட்ரனை வந்து விளையாடுவாங்க இல்லையா அந்த தோட்டங்களில். வேர் நோ மோர், இப்போ எதுவுமே அது இல்லை. அடுத்த சென்டென்ஸு, எல்லா இடங்களிலும் அரண்மனைகளும் தங்கமும் இருந்தன, குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியற்றவர்களாக ஆனார்கள். எல்லா இடத்தையும் திரும்பி பார்த்தா அரண்மனையும் தங்கமும் தான் இருந்துச்சான், ஆனால் குழந்தைங்களுக்கு அது எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்கலையாம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தேர் வேர் பேலசஸ் அண்டு கோல்டு எவ்ரிவேர், எல்லா இடங்கள்லையும் பேலஸஸும் கோல்டும் இருந்துச்சான். த சில்ட்ரன் பிகேம் டெரிபிலி அன்ஹாப்பி, சந்தோஷமற்றவர்களாக ஆயிட்டாங்களாம் சில்ட்ரன், குழந்தைகள். அடுத்த சென்டென்ஸு, நசீரும் அவரோட குடும்பத்தினரும் மட்டும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருந்தாங்களாம். நசீரும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தாங்களாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன்லி நசீர் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, நசீரும் அவருடைய ஃபேமிலி மட்டும் வேறு ஹாப்பியாக இருந்தாங்களா அண்டு கண்டென்டடாக இருந்தாங்களாம், அதாவது திருப்தியாக இருந்தாங்களாம். அடுத்த சென்டென்ஸு, தினமும் காலையிலும் மாலையிலும் புல்லாங்குழல் வாசிப்பாராம். எவரி மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன், காலையிலும் மாலையிலையும் ஹி வுட் ப்ளே த ஃப்ளூட், இவர் என்ன பண்ணுவார், நசீர் என்ன பண்ணுவார், புல்லாங்குழல் வாசிப்பாராம். ஓகே, அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.